பாமகவில் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இணைந்து செயல்படுவார்கள் என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரத்தில் வசித்து வரும் பாமக நிறுவனர் ராமதாஸை அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் இருவருமே மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாசிற்கு சொல்ல வேண்டியவைகளை சொல்லியுள்ளதாகவும் அவர் கூறினார். பாஜக அதிமுக கூட்டணி நல்ல முடிவுதான் என கோவையில் நடந்த விழா ஒன்றில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் நடந்த தனியார் ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக அதிமுக கூட்டணி நல்ல முடிவுதான் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவில் இருந்து விலகியவர்கள் மீண்டும் இணைய வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரொம்ப நல்ல முடிவுதான். இல்லைன்னா அண்ணன் எடப்பாடியார் கண்டிப்பாக அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார். பிஜேபியில் இருந்ததுக்கும் அங்கேருந்து வேலைக்கும் வந்ததுக்கும் அதிமுகவில் சேர்ந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய இடைவெளியும் இருந்தது. அதிமுக அப்படிங்கிறது இப்போது 2 கோடி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கட்சி. இது இன்னும் சொல்லப்போனால் அரசியலுக்கு தாண்டின ஒரு பந்தம். இது கண்டிப்பாக அவங்க ஒருத்தங்க இருக்கிறதோ இல்லை இல்லாமல் விலகி போகிறதுனாலையோ இந்த கட்சியை எதுவுமே பண்ண முடியாது.